சிறைக்கு உள்ள போனவங்க தண்டனை மட்டும் அனுபவிக்க மாட்டாங்க. சிலர் உயிர் பிழைக்க தினமும் போராட வேண்டியிருக்கும். வெளி உலகத்துக்கு தெரியாத அந்த இருண்ட உலகத்தின் அதிர்ச்சியான ரகசியங்கள் இப்போ உங்கள் கண்முன் கொண்டு வர போறேன். உங்க நான் நியூஸ் சேனல்ல 100% உண்மையான, மிக வினோதமான, அதிர்ச்சி ஊட்டும், மனதை கலங்க வைக்கும் சிறை சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம். உலகின் மிகப்பெரிய சிறை தப்பிப்பு சம்பவம் 1979 ஈரானில் காசர் சிறையில் நடந்தது. இதற்கு பின்னால் இருந்து உதவி செய்தவர் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட ராஸ் பெட்ரோட். அவருக்கு உதவியவர் எலக்ட்ரானிக் டேட்டா சிஸ்டம்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரு ஈரானிய ஊழியர். கோபத்தில் வெடித்த மக்கள் கூட்டம் சிறையின் கதவுகளை உடைத்து பாதுகாப்பு அமைப்புகளை சிதைத்தது. இதன் நோக்கம் உள்ளே சிக்கியிருந்த 2 அமெரிக்கர்களை மீட்பதுதான். ஆனால் அந்த குழப்பத்தில் கூடுதலாக 11,000 கைதிகளும் தப்பித்து சுதந்திரத்தை அனுபவித்தனர். இந்த சம்பவம் உலகின் மிகப்பெரிய சிறை தப்பிப்பாக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் கூட பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2001 முதல் 2022 வரை உலகிலேயே அதிக கைதிகள் விகிதம் கொண்ட நாடாக அமெரிக்கா இருந்தது. உச்ச நிலையில் ஒவ்வொரு 1,00,000 மக்களிலும் 629 பேர் சிறையில் இருந்தனர். 2023 நிலவரப்படி சுமார் 1.9 மில்லியன் பேர் அமெரிக்க சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தனர். இதன் விளைவாக கைதிகள் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து பல சிறைகள் மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு நிரம்பி போயின. ஆனால் ஒரு காலத்தில் இந்த எண்ணிக்கை 2.3 மில்லியன் வரை சென்றது என்பதுதான் இன்னும் ஆச்சரியமான விஷயம். 2017 மட்டும் அமெரிக்க சிறை அமைப்பை இயக்க வருடத்திற்கு $80 மில்லியன் செலவானது. ஆனால் இது வெறும் நிர்வாக செலவுதான். குடும்பங்கள், குழந்தைகள் மற்றும் சமூகங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பாதிப்புகளையும் சேர்த்து கணக்கிட்டால் சிறை அமைப்பின் உண்மையான சமூக செலவு வருடத்திற்கு $1 டிரில்லியன் எட்டும் என ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால் அந்த 80 பில்லியன் கூட சிறிய தொகையாக தோன்றுகிறது. 2015 அமெரிக்க சிறைகளில் தினமும் சராசரியாக 12 பேர் உயிரிழந்தனர். அதாவது வருஷத்திற்கு சுமார் 4,400 கைதிகள் மரணமடைந்தனர். இதில் இன்னும் மனதை பதற வைக்கும் விஷயம் என்னவென்றால், பெரும்பாலான மரணங்கள் உடல்நல கோளாறுகளால் ஏற்பட்டவை. இதய நோய், புற்றுநோய் போன்றவையால் ஏற்பட்டது. ஆனால் உள்ளூர் சிறைகளில் அதிகமாக நடந்த மரணங்கள் தற்கொலைகள். அதிலும் பலர் குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பே உயிரை விட்டனர். கைதிகள் மோதலால் ஏற்படும் மரணங்கள் அதைவிட குறைவாக இருந்தாலும் அவைதான் அதிகம் செய்திகளில் இடம்பெற்றன. அமெரிக்க சிறைகளில் கைதிகள் இன அடிப்படையிலான விவரம் என்னன்னு பார்ப்போம். 2025 செப்டம்பர் நிலவரப்படி வெள்ளையர்கள் சுமார் 57% இருந்து மிகப்பெரிய கைதி குழுவாக உள்ளனர். அடுத்ததாக கருப்பின கைதிகள் 38.3%, பிறகு நேட்டிவ் அமெரிக்கன் கைதிகள் 3%, ஆசியர்கள் வெறும் 1.6% மட்டுமே இருந்தனர். பாலின அடிப்படையில் பார்த்தால் 93.4% கைதிகள் ஆண்கள், பெண்கள் வெறும் 6.6% மட்டுமே. இங்கிலாந்தின் 2 சிறைகள் HMP மேகிலிகன் மற்றும் HMP ஆல்பனி கைதிகளுக்கு பறவைகளை பராமரிக்க அனுமதித்தனர். முக்கியமாக வயதான மற்றும் நீண்டகால கைதிகள் பட்ஜீஸ், ஃபின்ச்சீஸ், குவைல்ஸ் போன்ற பறவைகளை வளர்த்து மன அழுத்தத்தை குறைத்தனர். இந்த திட்டம் கைதிகளின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் மேம்படுத்தியது. பறவைகளை தவறாக நடத்தினால் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சிறையில் வன்முறைகள் சாதாரணமானது. ஆனால் ஜாமி ஒசுனா செய்த கொலை அதைவிட கொடூரமானது. தன்னை சாத்தானின் வழிபாட்டாளர் என்று கூறிக்கொண்ட ஒசுனா தனது முகத்தில் பயங்கர குளோன் மாதிரி டாட்டுகளை வைத்திருந்தான். அவன் தனது செல்மேட்டான லூயிஸ் ரோமிரோவை கொன்ற விதம் மிகவும் கொடூரமானது. ஆட்டோஸ்பே ரிப்போர்ட்டின்படி ரோமிரோவின் விரலை வெட்டி, விலா எலும்புகளை அகற்றி, நுரையீரலை வெட்டி எடுத்திருந்தான். தலையை துண்டித்து முகத்தில் சிரிப்பது போல காயத்தை உருவாக்கியிருந்தான். காவலர்கள் உள்ளே வந்து பார்த்தபோது ஓசுனா மனித உடல் பாகங்களால் செய்யப்பட்ட சங்கிலியை அணிந்திருந்தான். சிறைகளில் கைதிகள் ஆயுதங்களை தயாரிப்பதில் மிகவும் கற்பனைசாலிகள். லாக் இன் எ சோக் என்பது ஒரு பொதுவான ஆயுதம். ஒரு பூட்டை காலுறையில் வைத்து அடிக்கும் ஆயுதம். அதேபோல் சாதாரண ஸ்பூன்களின் கைப்பிடிகளை நாட்கள் கணக்கில் உரசி கூர்மையாக்கி கத்தி போல பயன்படுத்துவார்கள். சில கைதிகள் தங்களின் மலத்தை மற்ற கைதிகள் அல்லது காவலர்கள் மீது எறிந்து அவர்களை அவமானப்படுத்தவும் பயமுறுத்தவும் முயன்ற சம்பவங்களும் நடந்துள்ளன. சில நேரங்களில் இதை நோய் பரப்பும் தாக்குதலாக கூட பயன்படுத்தியுள்ளனர்.
சிறைகளுக்குள் போதைப்பொருள் கடத்துவதிலும் கைதிகள் வித்தியாசமான முறைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு குழந்தையின் பலூனில் கஞ்சாவை மறைத்து வைத்து எடுத்து வந்த சம்பவம் நடந்துள்ளது. இறந்த பறவைகளின் உடலில் போதைப் பொருளை மறைத்து சிறை சுவர்களுக்கு உள்ளே வீசிய சம்பவங்களும் நடந்துள்ளன. கென்டக்கியை சேர்ந்த மைக்கேல் ஜோன்ஸ் என்ற கைதி தனது உள்ளாடையில் மெத்தடோன் ஊற வைத்து அதை வெட்டி விற்க முயன்றபோது உயிரிழந்தான். அமெரிக்காவின் மிகவும் பயங்கரமான சிறை கும்பல் ஆரியன் பிரதர்ஹுட். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சிறைகளில் நடந்த பல கொலைகளுக்கு இந்த கும்பலே காரணம் என கூறப்படுகிறது. இது ஒரு வெள்ளை இன ஆதிக்க கும்பல். மிகுந்த வன்முறையை பயன்படுத்தி எதிரிகளை கட்டுப்படுத்துகின்றனர். 1964 தொடங்கப்பட்ட இந்த கும்பலுக்கு சுமார் 20,000 உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்கள் மிகவும் கடுமையான அமைப்பு முறையில் செயல்படுகிறார்கள். 12 பேர் கொண்ட குழுவை அதற்கு மேலாக 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழு கட்டுப்படுத்துகிறது. உலகிலேயே மிகவும் நெரிசலான சிறை பிலிப்பைன்ஸின் முன்டில்புலா நகரில் உள்ள நியூ பிலிப்பிட் பிரிசன். அங்கு சுமார் 28,500 கைதிகள் உள்ளனர். ஒப்பிடும்போது அமெரிக்காவின் மிகப்பெரிய சிறையான லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி ஜெயிலில் கூட 20,000க்கும் குறைவான கைதிகள் மட்டுமே உள்ளனர். இந்த நியூ பிலிப்பிட் பிரிசனுக்கு ஒரு இருண்ட வரலாறும் உள்ளது. 1940 ஜப்பான் ஆக்கிரமிப்பு காலத்தில் இது அரசியல் எதிர்ப்பாளர்களுக்கான இன்டர்மென்ட் கேம்பாக கட்டப்பட்டது. அப்போது இதன் கொள்ளளவு 7,000 கைதிகளுக்கும் குறைவாகவே இருந்தது. ஆனால் காலப்போக்கில் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. குறிப்பாக ஹை செக்யூரிட்டி பகுதியில் கடுமையான நெரிசல் நிலவுகிறது. இதனால் மனித உரிமை மீறல்கள் குறித்து பல குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன.